கண்டிப்பா தாவேகா கோட்டை தான் இது. தளபதியோட கோட்டை தான் எப்பயுமே இது. தாவேகா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. தாவேகாவோட கோட்டையா இப்பயும் அப்படிதான் இருக்கு. இது எந்த மாற்றமும் எங்களுக்கு தெரியல. தாவேகா கோட்டையா மாறிடுச்சு. ஏற்கனவே நாங்க தமிழக வெற்றி கழகம் இப்பதான் வந்திருக்கு. அதுக்கு முதல்ல தளபதி விஜய் மக்கள் இயக்கமா இருந்தப்பே அந்த மாதிரி தான் நாங்க இருந்தோம். இப்ப கட்சியா மாறி இருக்கு, அவ்வளவுதான். இப்ப நாங்க புதுசா கட்சி ஆரம்பிச்சிருந்தோம்னா எதுவுமே மக்கள் இயக்கம் ரசிக மண்டலம் இல்லாத ஆரம்பிச்சுதான் நீங்க சொல்றதுக்கு பதில் சொல்லலாம். நாங்க ரசிகராக இருந்து அதுக்கப்புறம் மக்கள் இயக்கமா இருந்து இப்ப தமிழக வெற்றி கழகமா மாற்றிருக்காங்க. எல்லா பணிகளையும் ஒரு அரசியல்வாதிக்கு என்னென்னலாம் தேவையோ அவங்க என்னென்ன பணிகள்லாம் செய்வாங்களோ அத்தனை பணிகளும் நாங்க செஞ்சு விட்டு தான் இப்ப தமிழக வெற்றி கழகத்துல வந்திருக்கோம். இது தமிழக வெற்றி கழகம் சேலம் மாவட்டத்தின் கோட்டை தான். எந்த மாற்றமும் இல்ல. இப்ப வர இளைஞர்களை பார்த்திருப்பீங்க. எவ்வளவு பேர் இளைஞர்கள், பெரியவர்கள், வயதான முதியவர்கள் எவ்வளவு பேர் வந்திருக்காங்க பாருங்க. மகளிர் எவ்வளவு பேர் வந்திருக்காங்க பாருங்க. கண்டிப்பா அதுல எந்த மாற்றமும் இல்ல. தளபதி 26ல கண்டிப்பா அரையன்ல உட்கார எந்த மாற்றமும் இல்ல. நன்றி.